உண்மையா சொல்லணும்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். இனி நீ என்னை என் மனசுப்படி நடக்க விடாம தடுக்க முடியாது. நீ என்னை இக்னோர் பண்ண நினைக்கிறியா? பண்ணிக்கோ. ஆனா ப்ளீஸ் இதை போலி கல்யாண நாடகத்தை நிறுத்தலாம். நேஹா நேரம் ஒரே மாதிரி இருக்காது, நிலைமை மாறும். உனக்கே தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு. ஒருவேளை இப்படி ஆகிடக்கூடாது. இந்த போலி கல்யாண நாடகத்துல நீ அப்படி சிக்கிக்கிட்டு இதுல இருந்து எப்பவுமே வெளியே வர முடியாம போயிடாத. நேகா, நாடகம் வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனா வாழ்க்கையவே நாடகத்தை நம்பி வாழ முடியாது. எல்லாத்தையும் விட்டுடுவோம். நீ என்னைக்காவது யோசிச்சிய உன்னோட வாழ்க்கை இப்படி ஒரு திருப்பம் எடுக்கும்னு? நேகா, நாம நினைக்கிறது எப்பவும் நடக்கிறது இல்லை, அப்புறம் அது நடக்கிறது தான். மர்பீஸ்லான்னு சொல்லுவாங்க. நீ தானே எனக்கு சொல்லிக் கொடுத்த. Think about it. நமக்காக இல்லைனாலும் கூட உனக்காக யோசி. நீ என்னவா இருந்த, என்னவா ஆக முடியும்? ஆனா இன்னைக்கு என்னவா நிக்கிறான். திடீர்னு காத்து ஏன் திசை மாறுது? ஒருவேளை ஏதோ புயல் வர்றதுக்கான அறிகுறியோ? ஊர்ஜா அண்ணி புடவை கட்டி விடும்போது சொன்னாங்க, இன்னைக்கு விநாயகர கரைக்கர ஃபங்க்ஷன், அப்புறம் அம்மாவும் அப்பாவும் யாரோ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட கூப்பிட்டுருக்காங்கன்னு. உலகத்துக்கு வேணா அவங்க பெரிய இடத்து ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு என் மக தான் என் சௌபாக்கியம். நீ உலகத்தோட பெஸ்ட் மக தான். இப்போ உன் அப்பாவுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா ஆகி காட்டணும். அப்பா மக உறவோட இறுதி சடங்க நான் பண்ணிட்டேன். இப்போ தீட்டு கழிப்பு பண்ணணுமே. அப்பா, அம்மா, எந்த பொண்ணு தப்ப அவ பிறந்த வீட்டுல மன்னிக்கலையோ அவ ரொம்ப தனிமையில ஆயிடுவா. ஏன்னா அவ கூட யாருமே இல்லை, அவ கஷ்டத்தையும் வலியையும் பெத்தவங்கள மாதிரி உணர்றதுக்கு. தன் அம்மா அப்பாவை இந்த வீட்டு வாசல்ல பார்த்து நேஹா எவ்வளோ சந்தோஷப்படுறா பாரு. கஷ்டமும் கலந்த மனப்போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க அண்ணி. ஒரு பொண்ணுக்கு தன்னோட காதல அப்பாவான்னு இதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டா அதை விட பெரிய காயம் வேற எதுவும் இருக்க முடியாது. எத்தனையோ பொண்ணுங்களோட காதலால அவங்க பெத்தவங்களே அவங்க எல்லா உறவையும் உடைச்சுக்கிறாங்க.
ஆனா அங்க பொண்ணு அவங்க தன் வாழ்நாள் முழுக்க இந்த நம்பிக்கையில தான் வாழ்றா. ஒருவேளை ஒரு நாள் அவங்க அப்பா எல்லா தப்பையும் மன்னிச்சு நெஞ்சோட அணைச்சுப்பாருன்னு. ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. புரியவே மாட்டேங்குது. பொண்ணுகளுக்கு மாமியார் வீட்டுல என்ன கம்மியான கஷ்டமா இருக்கு? அவங்க அப்பாவோட பிரிவையும் கோபத்தையும் கூட தாங்க வேண்டியிருக்கு. சதி, அவ அப்பா தக்ஷனோட கோபத்தை தாங்கின மாதிரி அதே மாதிரி நேஹாவும் அவ அப்பாவோட கோபத்தை தாங்க வேண்டியிருக்கு. இது சமாதானம் இல்லை, எங்களோட துருப்புச்சீட்டு ஆட்டம் இது. எப்படி ஒரு மகனோட வாழ்க்கையில முதலிடம் அவனோட அம்மாவுக்கு இருக்கோ, அதே மாதிரி மகளோட முதல் காதலும் ரோல் மாடலும் அவளோட அப்பா தான். அப்புறம் நேகாவோட உயிரே அவ அப்பா கிட்ட தான் இருக்கு. அப்பா மகளோட பாசம், இதுதான் நமக்கு எல்லாத்தையும் விட பெரிய ஆயுதம். பெத்தவங்க கடவுளோட வடிவம் நேஹா. இன்னைக்கு கடவுளை நேர்ல நடந்து உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வரவேற்று உள்ள கூட்டிட்டு வா. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டை நல்லா அலங்கரிச்சு அதுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அப்போதான் அதுக்கு உணர்வே வராது, அதோட உயிர் போகுதுன்னு. இந்த வேலையை நேஹா அவளோட ராசியான கையாலேயே செய்ய போறான். முட்டாள் பொண்ணு. வாங்க சம்மந்தி அவங்களே, சம்மந்தி அம்மா வாங்க வாங்க. மகளோட பூந்த வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். அடடே, நீங்க எப்படி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. வாங்க தீபக் சர்மா. இன்னைக்கு நாம ரொம்ப நிதானமா நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களை எல்லாம் தீர்த்துக்கிட்டு 2 குடும்பமும் ஒன்னாயிடலாம். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க தீபக், இங்க என் பக்கத்துல உட்காருங்க. அடடே, உங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கடன் ஷோ அடிச்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் ஏன் இப்படி வரைஞ்சு போய் நிக்கிறீங்க? அப்படி என்னாச்சு? என்ன பிள்ளைகளா, இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியோட சேர்த்து அனந்த பத்மநாப சுவாமி பூஜையும் நடக்குது. ஒரு பக்கம் கணபதி கடவுள் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்துட்டு போறார். இன்னொரு பக்கம் இன்னைக்கு மகாவிஷ்ணு பகவான் தன் யோக நித்திரையிலிருந்து விழிச்சு உலக நன்மையில ஈடுபடுறார். நாம விஷ்ணு பகவான் கிட்ட இதை மட்டும்தான் வேண்டிக்கணும், நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் சந்தோஷத்தால நிரப்பணும்னு. இந்த ஸ்பெஷலான நாளை மறக்க முடியாத நாளா மாத்த நாங்க நினைச்சோம்.
கல்யாணம் தான் எப்படியோ நடந்துருச்சு. ஏன் இந்த பிரிந்த உறவை ஒண்ணு சேர்த்து இந்த 2 குடும்பமும் ஒண்ணாக கூடாது? புதுசா ஆரம்பிக்கலாம். ஆமா தானே? என்ன பேபி, கரெக்டா? இவங்க 2 பேரையும் இங்க இழுத்துட்டு வர நாங்க என்ன பாடுபட்டிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். மனுக்கு மேல மனு கொடுத்தாச்சு, ஆனா சஸ்பென்ஷன் போகல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விபோரோட இன்டர்நெட் கேஃபே க்ளோஸ் ஆயிடுச்சு. குறைஞ்சது அதனால சொத்துக்காவது வழி இருந்தது, அதையும் பிடுங்கிட்டாங்க. புரியுது சுஷ்மா, வீட்டுல ஒரு ரூபா கூட இல்ல, மளிகை சாமானும் இல்ல. நாம எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆகாம ஃபேமிலி ரன் ஆகாது. நான் எப்படியாவது வேலையை திரும்ப பெறணும். உங்களோட பிபி மருந்தும் தீர்ந்து போச்சு. ஒருவேளை இந்த நிலைமையில உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க இந்த மோசமான நிலைமைக்கு காரணமே உங்க அருமை மக தான். இப்ப பாருங்களேன், இப்போ எங்களோட குடும்பத்தையே அழிக்க பாக்குறா. அதனாலதான் ரொம்பவே நிர்பந்தமாகி நாங்க உங்ககிட்ட வர வேண்டியதாயிடுச்சு. எங்களை காப்பாத்துங்க, எங்களோட குடும்பத்தை காப்பாத்துங்க. தீபக், முதல்ல உங்க எங்களோட மகன் சஞ்சு கூட பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டா. அதான் நீங்க அவளை ஒதுக்கிட்டீங்க. ஆனா அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை சொல்றோம், நாங்க உங்களுக்கு சொல்றோம். உங்களோட கோபத்துக்கும் வருத்தத்துக்கும் பழிவாங்க நினைக்கிற மாதிரி அவ எங்களோட அப்பாவியான ரொம்ப நல்ல பையனான அஜுவை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. அவனை தன் வலையில வீழ்த்தி அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆமா ஐயா, ஆமாம்மா. உங்க மகன் எங்களை இந்த சமுதாயத்துல முகம் காட்ட முடியாதபடி பண்ணிட்டா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா உங்க பொண்ணு வஞ்சக குணம் கொண்டவளா மாறிட்டா. எங்களோட கண் முன்னாடியே அஜயோட மனைவியாகவும் சஞ்சயோட காதலியாகவும் மாறி எங்களோட 2 மகன்களையும் விரல் நுனியில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப உங்ககிட்ட என்ன மறைக்க இருக்கு? நாங்க ஏதாவது தடுத்து கேட்டா, சமுதாயத்தோட மான மரியாதையை பத்தி பேசினா, அவ எங்களோட மகன்களையே எங்களுக்கு எதிரா நிக்க வச்சிடறா. சண்டை நமக்கு நடுவுல தான் இருந்தது, ஆனா உங்க மக எங்களோட குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டா. எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை அவளால என் 2 பிள்ளைகளும் ஒரு நாள் ஒருத்தர் வெட்டிப்பாங்கன்னு பயமா இருக்கு. என்ன தீபக், நீங்க சொல்லுவீங்க தானே எங்களோட மகன் சஞ்சுவோட வளர்ப்பு ரொம்ப கேவலமானதுன்னு. ஆனா நேகாவோட குணம் ஓஹோ 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 இப்போ வெளியே வந்திருக்குது. இதை நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கே நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அஜிவ மருமகனா ஏத்துக்கோங்க. ஒருவேளை 2 பேருக்காகவாது மரியாதை கொடுத்து அவ தன் புத்திய மாத்திக்கிட்டு அடங்குவா. இப்போ நீங்க தான் எங்க கடைசி நம்பிக்கை சம்பந்தி. இது உங்க மக, நீங்க தான் அவளை உங்க கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். கிளம்புங்க சம்பந்தி, என்ன பயமா இருக்கு. நாங்க இப்போ எது சொன்னாலும் பொய் வரதட்சணை கொடுமை வழக்கு போட்டு எங்களோட மொத்த குடும்பத்தையும் சீரழிச்சிடுவான்னு. எங்களை காப்பாத்துங்க. நிர்பந்தம் மனுஷனோட எல்லா கர்வத்தையும் உடைச்சிடும். ஆனா நேஹா அவளோட கேவலமான நடத்தையால எங்களை உள்ளுக்குள்ள உடைச்சிட்டா. இன்னைக்கு அனந்த சதுர்தசி, இன்னைக்கு உங்களோட பாதம் எங்க வீட்டுல பட்டுடுச்சுன்னா எங்க வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் வந்துடும். எப்படியும் சொல்லுவாங்க தானே, மக செய்த பாவம் பெத்தவங்களை தான் சாரும்னு. அதனால நீங்க வீட்டுக்கு வாங்க, இந்த பாவத்தை கடியுங்க. உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். அந்த போலி மருமகளுக்கு கொஞ்சம் கூட யூகமே இல்லை. அவளோட பெத்தவங்க காதுல நாங்க அவளுக்கு எதிராக எவ்வளவு விஷத்தை கக்கி இருக்கோம்னு. அவங்க மனசுல இவளுக்கு மேல
வெறுப்புங்கிற ஆசிட் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எம்எல்ஏ ஒரு மனுஷனை 2 வழியில தான் பணிய வைக்க முடியும். ஒண்ணு அன்பால வீழ்த்தணும், இல்ல அவமானத்துல மூழ்கடிக்கணும். நேஹாக்கு இன்னைக்கு 2 குடும்பமும் சமாதானமாக போகுதுன்னு தோணுது. ஆனா அந்த பாவத்துக்கு என்ன தெரியும் இன்னைக்கு அவ அப்பா மேல இடி விழ போகுதுன்னு. இதனால் அவ அப்பா ஏரிமலை மாதிரி வெடிப்பார், துடி துடிச்சு போவார். அப்படியே இந்த சனியனை இங்க இருந்து இழுத்துக்கிட்டே போவான். இல்ல எம்எல்ஏ, இருத்திக்கிட்டு இல்ல, அவளாவே போயிடுவா. ஏன்னா ஒரு மகளால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும், ஆனா அப்பாவோட அவமானத்தை தாங்க முடியாது. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். எந்த தேவையும் இல்லை. என்ன நேகா மருமகளே, உன் அப்பாவுக்கு பாவம் தேடி தர கோரியா என்ன? பெத்தவங்க பொண்ணோட புகுந்த வீட்டு தண்ணிய கூட குடிக்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, ஊர்ஜாவோடவும் விஜயோடவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர்ஜாவோட அப்பா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. என்ன ஊர்ஜா மருமகளே, நான் சொன்னது சரிதானே? நாங்க சும்மா சம்பிரதாயத்தை ஞாபகப்படுத்துறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு வருத்தமா இல்லையே சம்பந்தி? சார், இந்த பேப்பர்ல உங்க கையெழுத்து வேணும். ஆமா ஆமா, வாங்க வாங்க. இப்போ என்ன பண்றது, எம்எல்ஏவா இருக்கும், மக்கள் சேவை செஞ்சுதானே ஆகணும். அடாடா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே, நீங்க எங்க வீட்டுல செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அப்போ எவ்வளவு கட்டு கட்டா ஃபைல்கள் வரும் எங்க கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு. எடுங்க எடுங்க, ரொம்ப முக்கியமான பேப்பர், ஒண்ணு கூட இங்க அங்க மாறிடக்கூடாது. இதோ வரேன், கொடுங்க கொடுங்க. ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ் இதெல்லாம். இது கொஞ்சம் மாறினாலும் பெரிய தப்பாகிடும். இந்த பேப்பர்களை இன்னைக்கே அனுப்பணும். இன்னும் 2-3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். உங்களுக்கு தான் தெரியுமே தீபக், நீங்க இங்க வாட்ச்மேன் வேலை பார்த்தப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க நான் எப்படி டக்குன்னு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு முடிப்பேன்னு. ஆமாதானே? இது என்னது? என்னாச்சு எம்எல்ஏ? நீங்க ஏன் இந்த பேப்பர் இப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? இதுல என்ன இருக்கு? என்னாச்சுப்பா, என்ன விஷயம்? வா, நாங்க பழைய கதையெல்லாம் மறந்துட்டு உங்களை இங்க கூப்பிட்டோம். குடும்பத்துல கெட்டுப்போன உறவுகள் சரியாகட்டும்னு ஆனா நீங்க மடியில இருக்கிற பாம்பா மாறிட்டீங்களே தீபக் சர்மா. எந்த ஒரு சுயநலமும் இல்லாம 2 குடும்பமும் ஒன்னாகணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க உறவுகளுக்கு பின்னாடி உங்க சுயநலத்தை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. கைதட்டலாம் கைதட்டலாம். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அப்பா, என்னாச்சு? இதுல அப்படி என்ன இருக்கு? இது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்.
உன் அப்பாவோட சஸ்பென்ஷன் நீங்கணும்னு என்கிட்ட தந்திரமா கையெழுத்து வாங்க பாக்குறார். இல்ல இது உண்மை இல்ல. இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆஹா அண்ணே ஆஹா. நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? ஆமா, நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? ஏன்னா உன்னோட எண்ணத்திலேயே அழுக்கு இருக்கு. உனக்கு நல்லாவே தெரியும், வாரம் வாரம் இன்னைக்கு தான் நான் முக்கியமான ஃபைல்கள்ல கையெழுத்து போடுவேன்னு. அதான் சிதறி கிடந்த பேப்பரை எடுக்கிற சாக்குல உன்னோட லெட்டரையும் அதுக்குள்ள நுழைச்சிட்ட. இல்ல என்ன நம்புங்க, இந்த லெட்டர் என்னோடது இல்ல. என்ன தீபக், உங்களோட பேரும் பதவியும் இதுல எழுதி இருக்கு பாருங்க. ஆமால, அதான் நான் யோசிச்சேன், எந்த அப்பா தம் மகளை அடியோடு கைவிட்டுட்டாரோ, எந்த மகளோட முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சபதம் எடுத்தாரோ, அவர் எங்க வரத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு. நீங்க தானம்மா கட்டாயப்படுத்தினீங்க. நீங்க தானே சொன்னீங்க. நாங்க 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எங்களோட முதுகுல குத்துற துரோகியா மாறுவீங்கன்னு.